அம்மாடி லாவண்யா, நல்லா இருக்கியாம்மா? ஆ, பேரன் என்ன சொல்கிறான்? என்ன வேணுமா பேரனுக்கு? ஆ, அடே அடே கிருத்திகே, என்னடா வேணும்? என்ன வேணும்னு சொல்லு, தாத்தா உனக்கு வாங்கி தரேன். அம்மா, என்னம்மா? அடியே சங்கீதா, என்ன 2 பேரும் பேசாமலே இப்படி இருக்கீங்க? அப்பா மட்டும்தான் பேசுறாரு. ஆமாண்டி லாவண்யா, உன் மேல கோவமா தான் இருக்கிறோம். குழந்தை பிறந்தது, எல்லாத்தையும் ஃபோன்லேயே தான் சொல்கிறேன். நேரில் இட்டு வந்து காமிச்சே நீ? நாங்களா வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கே வரமாட்டே நீ. ஏன் புகுந்து வீட்டு கட்டின்னு போயிட்டு அங்கேயே தான் இருப்பியா? அம்மா வீட்டுக்குலாம் வரமாட்டே நீ? அம்மா நல்லா கேளுங்கம்மா. சரி, குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா இட்டுட்டே வரமாட்டா அக்கா. நாம் போயிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நாள் தான் போய் பார்க்க முடியும்? நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் தங்கியிருந்தா இங்கே தம்பி கூட விளையாடலாம், பார்க்கலாம், கொஞ்சலாம். இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நானும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க? நான் சாதி குலம் மாறி கல்யாணம் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்தால் ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஊர் ஜனெல்லாம் பேசுவாங்க, சொந்தக்காரங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் வரல. அம்மாடி லாவண்யா, முன்ன நடந்து எல்லாத்தையும் மறந்துடுமா. இதுக்கப்புறம் அதெல்லாம் நினைக்காத. நீ நம்ம வீட்டுக்கு வா, எத்தனை நாள் வேணாலும் தங்கிடு. யார் என்ன சொன்னால் என்ன, நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. சொந்தக்காரங்களாம் நமக்கு எப்பயும் நம்ம கூட வர போகிறது கிடையாது. நான் பெத்த மகனி, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு யாரை நான் பர்மிஷன் கேட்கணும்? சரிப்பா, இப்போ சொல்லிட்டீங்களே, இது போதுப்பா. நான் விசேஷம் முடிச்சுட்டு நாளைக்கே வரேன் நான். என்னம்மா சங்கீதா, போதுமா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன். எத்தனை நாள் இருக்கணுமோ இருக்கிறேன். நீங்கள் எப்போ போக சொல்கிறீங்களோ அப்போ போகிறேன். போதுமா? அக்கா, நீ கூட நம்ம வீட்டுக்கு வர தேவையில்ல. கிருத்திகை மட்டும் கூட நாங்கள் வச்சுக்கிறோம். நீ வர தேவையில்ல, நீ உன் புகுந்த வீட்டிலே இருக்குக்கா. என்னம்மா சங்கீதா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அக்கா அக்கான்னு உசுரை விட்டு பாசம்லாம் சொன்னேன். இப்போ அக்கா விட கிருத்திகை உனக்கு முக்கியமாக போயிட்டானா? அப்பாப்பா விடுங்கப்பா, விடுங்க. இருக்கட்டும். எனக்கும் ஜாலி தான். குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன். இவனை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மாடி லாவண்யா, இப்போ கூட பாரு, பேரனை என்கிட்ட கொடுக்குறியா? நீ ஏன் வச்சிருக்க? என்கிட்ட கொடுமா. கிருத்திக், தாத்தா கிட்ட போ. தாத்தா கூப்பிடுற, தாத்தா கிட்ட போ. வாடா கண்ணா, வா 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 வா, தாத்தா கிட்ட வாங்க. தாத்தா தாண்டா, தாத்தா கிட்ட போடா. வேற யாரும் இல்ல, தாத்தா தான். தாத்தா கிட்ட போப்பா. புது முகமா இருக்குவே, பயப்படுறான். டே 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 கிருத்திகே, வா தாத்தா கிட்ட வாங்க. ஏன் தாத்தா கிட்ட வர மாட்டீங்க? ஏங்க விடுங்க, அழுகுறான் பாருங்க. விடுங்க, அழைக்கல பாருங்க. நம்ம கூடவே இருந்து பழகி இருந்தா நம்ம முகம் தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட வந்திருப்பான். புது முகமா இருக்கவே வரமாட்டான். சரி விடுங்க, கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வருவான். அப்பா, ஆமாப்பா, அம்மா சொல்றதும் சரிதான். அவன் நீங்க புது ஆளா இருக்கவே வரமாட்டான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான். டேய், என்கிட்ட வரமாட்டல, வா உன்னை பாத்துக்கிறேன், வா. அப்பா, சொல்லுமா லாவண்யா. அப்பா, நான் முன்ன கேட்டப்பதான் என்னோட படிச்ச சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு போடுற வேலை செஞ்சேன். இப்பயாவது என்னோட சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்களாப்பா? நான் டிகிரி முடித்தது, பிஎட் முடித்தது. அம்மாடி லாவண்யா, நீ வேலைக்கு போகக்கூடாதுதாம்மா நான் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காம வச்சுருந்தேன். ஆனாலும் நீ வேலைக்கு தான் போகிற. அப்பா, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்கன்னா நான் டீச்சர் வேலைக்கு போவேன்ப்பா. கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிங்களே, எதுக்கு அப்புறம் படிக்க வச்சிங்க? நான் அந்த வேலைக்கு போகிறதான்ப்பா சரியாக இருக்கும். நான் ஒரு ஸ்கூலில் கேட்டேன், இந்த இயர்லேருந்து வர சொல்லிட்டாங்க. நானே உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னு நினச்சேன். என் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களப்பா, அதை கொடுக்குறீங்களா? லாவண்யா, நீ வாமா, வீட்டுக்கு வா, நான் தரேன். எல்லா சர்டிஃபிகேட்டையும் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன்.
நீ வந்து வாங்கிக்கோ. நீ இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுக்கு பதிலா நீ டீச்சர் வேலையை செய்யலாம். அதுவே நல்லா தான் இருக்கும். லாவண்யா, தரேன் வா. நீ படிச்சுட்டு அந்த வேலைக்கு தானே போறன்ற, நான் தரேன் வா. டீச்சர் வேலை தானே, நீ ஆசைப்பட்ட வேலை அது. உன்னை செய்ய விடாமல் நான் தடுத்தா நல்லா இருக்குமா? அது நான் தரேன், நீ வாங்கிக்க வந்து. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி வாங்க, வெளியே நின்றுட்டு இருக்கோம், வாங்கப்பா உள்ள உட்காரலாம். இங்க பாரு, அத்தை என்ன பண்றாங்க பாரு. கௌசல்யா கிட்டே பேசுறாங்க. கௌசல்யா குழந்தைய கொஞ்சுறாங்க. எப்ப பார்த்தாலும் கௌசல்யா கூட இருக்கிறாங்க. என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க. நானும் இந்த வீட்டு மருமக தானே, எனக்கு என்ன குறை சொல்லு பாக்கம். என்ன மட்டும் இப்படி கண்டுக்காம இருக்கலாமா? எனக்கு வருத்தமா இருக்குடா. அடியே காயத்ரி, அதுக்கு நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். நீ ஒழுங்கா இருந்திருந்தனா அம்மா உங்ககிட்டயும் நல்லபடியா பேசியிருப்பாங்க. நீ முதல்ல ஒழுங்கா இல்லாம ஏமாத்தின, இப்ப அம்மா உன்னை வெறுத்துட்டாங்க. சரிடா, ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், அறியாம தெரியாம செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்காக என்கிட்ட பேசாமலே இருந்தா எப்படி? நீயே யோசிச்சு பாரு. எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி 4 பேர் இருக்கிற நேரத்தில் என்னை கண்டுக்காம இருந்தா, இப்போ நீ என் கூட வந்துட்ட. இந்த விசேஷத்துக்கு நீ வந்ததுனால உன் கூட இருக்க. நீ இல்லைன்னா நான் யார் கூட இருக்கிறது? அத்தை கிட்ட சொல்லு, இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கிறேன், என்கிட்ட பேச சொல்லுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி 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 இருடி, நான் அம்மா கிட்ட சொல்றேன் இரு. அம்மா அம்மா இங்க வாமா. சொல்லுப்பா, என்ன? அம்மா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். வீட்லேயும் சரி, எங்கேயாவது வெளியே வந்தாலும் சரி. ஏம்மா கௌசல்யா அண்ணிக்கிட்ட மட்டும் பேசுறீங்க, காயத்ரிகிட்ட ஏம்மா பேசவே மாட்டீங்க? என்னடா சொல்லிட்டாளா உங்ககிட்ட பத்த வைக்கிறாளா? இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதாதுன்னு இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாளா? அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? காயத்ரி பாவம்மா, அவன் என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறா. நீங்கள் பேசவே மாட்டீங்களா? உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாளா? நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களா? ஏம்மா அது மாதிரி பண்ணுறீங்க? தப்பு செஞ்சிட்டா, அதெல்லாம் மறந்துடுங்கம்மா. இதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம்மா. இப்படி நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் எப்படி? நீங்கள் காயத்ரிகிட்ட பேசாமல் இருக்கிறது என்னையும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குமா? பாருடா, அவ பண்ண காரியத்துக்கு இங்க வீட்டுல வச்சிருக்கிறதே மேலு. என்னை பத்தி உனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இவ முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி என்கிட்ட வேஷ நாடகம் போட்டிருக்கா. அவளை எப்ப நான் மணிக்கு சொல்ற நீ? இந்தாமா மங்கம்மா, என்ன நடக்குது இங்க? ஏன் அப்படி கத்துற? மண்டபத்துல 4 சேனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு இப்ப கோமாங்க சண்டை? சண்டைலாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கே தெரியல உங்க மருமவள நான் எப்படிலாம் பேசியிருப்பேன். அந்த நேரத்துல இவள நான் தலையை தூக்கி வச்சு ஆடினேன். உங்களுக்கு தெரியல? ஆமா தெரியும். எத்தனையோ நாள் வாங்கிட்ட வந்து நான் சண்டை போட்டுருக்கிறேனே. அவளை தலை மேல தூக்கி வச்சு ஆடுத. எங்க வீட்டு பொண்ணு ஒரு ஏளனமா பாப்பேன். காரணம் கேட்டா சீர்சானத்து எங்க வீட்டு பொண்ணு கம்மியா கொண்டு வந்துருக்கிறா, அவன் நிறைய கொண்டு வந்திருக்கான்னு சொல்லுவேன். என்ன ஆச்சு? இப்பதான் என் மருமகிட்ட நல்லா பேசுறல, அப்புறம்னா கௌசல்யாவை நான் ஏதோ பேசினேன். அதுக்கப்புறம் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் நல்லா பேசுறேன். ஆனா இவ என் கூடவே இருந்து என்ன ஏமாத்திருக்கிறா. அத பின்ன எனக்கும் வராது. இந்தாமா பொண்ணு, ஏமா ஏமாது உங்க மாமியார? இது நல்லதா உனக்கு? அதனால தானே அவங்க கோவப்படுறாங்க. இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேளு. ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லு. பாட்டி, நான் சொல்லிட்டேன் பாட்டி, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னை கண்டுக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்களேன். தப்பு ஏதோ செஞ்சுட்டேன், ஒரு காலத்துல செஞ்சுட்டேன். ஆனா இப்ப நான் திருந்திட்டல, என்ன மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல? இந்தாடி வாங்கம்மா, அதான் சொல்றாரு அந்த புள்ள. மன்னிப்பு கேட்டாலாமே ஏத்துக்கலாம்ல. இதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு சொல்ற. அப்புறம் என்ன வேணும்? குடும்பத்துக்குள்ள எதுக்கு மனஸ்தாபம் சொல்லு பாக்கா? இன்னும் எத்தனை காலம் எல்லாரும் வாழ போறோமோ? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத உயிர் இதெல்லாம். எப்ப போகணும் யாருக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதுதான். இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் தாங்க மாட்டுதே.
எனக்கு மன்னிக்கவே தோண மாட்டுது. இவ மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டா. என்ன நிச்சயம் என்னெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ என்னன்னா என்னன்னு பேசுவேன். இங்க பாரு மங்கம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இப்ப அவ உனக்கு உண்மையா இல்ல உன்னை ஏமாத்திட்டா போய் சொல்லிட்டான்னு நீ வந்து ஏத்துக்க மாட்டல. நீ என் பேத்துக்கு என்ன பண்ண? இதே தானே பண்ண. ஏமாத்தினா போய் சொன்ன, எல்லாத்தையும் பண்ணல. அதுக்கப்புறம் நீ மனம் திருந்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பேத்தி உன்னை ஏத்துக்கினால உன் கூட அவ உண்மையா நடந்த பாசமா இருக்கிறாள். அதே மாதிரிதான் ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு மனம் திருந்தி வரும்போது அவங்க ஏத்துக்கணும். மனுஷங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது தப்பு செய்யத்தான் செய்வாங்க. அதுக்காக தப்பு செஞ்சுட்டாங்கன்னு ஒதுக்க வைக்க முடியும்? இப்ப நாமளே தான் இருக்கிறோம். நம்ம கடந்து வந்த காலத்துல எத்தனை தப்பு செஞ்சிருப்போம். அது மாதிரி கலந்து போக வேண்டியதான். அந்த புள்ளத்தான் மனசார மன்னிப்பு கேக்குது. ஏத்துக்க வாங்கம்மா. ஆமாத்த, ப்ளீஸ் அத்தை. நான் இதுக்கப்புறம் எந்த பொய்யும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நானும் உன்கிட்ட உண்மையா இருக்கிறேன் அத்தை. கௌசல்யா கூட நான் சேர்ந்து நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம் அத்தை. சரிம்மா காயத்ரி, அழாத விடு. சரி, எனக்கு எல்லாம் புரியுது. நாம இதுக்கப்புறம் ஒன்னா இருப்போம். சரியா? வா என் கூட, வா என் கூடயே விசேஷம் முடிகிற வரைக்கும் வா. மக்களே, இந்த காயத்ரி அந்த மங்கம்மாவை நல்லா தெரியாம ஏமாத்தி ஐஸ் வச்சுட்டு தான் இருந்தா. எப்ப இந்த உண்மைலாம் தெரிஞ்சிருக்கோ? எப்படி மாட்டிருப்பா? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கும்? சரி, அதே பாப்போம். ஃபிளாஷ்பேக். ஹலோ ஹலோ அம்மா. சொல்லுமா சொல்லுமா காயத்ரி. என்னடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏம்மா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா. ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு எப்போவா பவுன் நகையெல்லாம் தரப்போற? ஏண்டி திடீர்னு ஃபோன் பண்ணி பவுன் நகை எப்போ தரீங்கன்னு கேட்குற? ஏன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, மறுபடியும் பிரச்சனை தான். எங்க அத்தை மறுபடியும் என்கிட்ட 1 பவுன் இல்லை 2 பவுன் கொடு, அடமானம் வைக்கணும், ஒரு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிடி, முன்ன மாதிரி மாத்தி வச்சிரு. அந்த அந்த கௌசல்யா இருக்கிறால, அவ நகையை கொடுப்பால, நீ உன் நகையை அப்படியே மாத்தி கொடுத்துரு. அம்மா, போன தடவை அந்த குந்தாணி என்கிட்டயும் 3 பவுன் நகையை கேட்டிருந்தா, அந்த கௌசல்யா கிட்டயும் 3 பவுன் நகை கேட்டிருந்தா. அதனால நான் மாத்தி வச்சுட்டேன். என் நகையும் அவ டப்பால வச்சு, அவ நகையை எடுத்து என் டப்பால வச்சுட்டேன். இந்த தடவை 2 பேர்கிட்ட கேட்கலையே, என்கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் அந்த யானை. என்னடி நீ? ஏடி, கொடுக்க முடியாது சொல்ற வேண்டித்தானே? என்னாலாம் கொடுக்க முடியாது, அதான் எல்லாம் தர முடியாது சொல்ல வேண்டித்தானே? அம்மா, எப்படிமா தர முடியாதுன்னு சொல்றது? நான் தர முடியாது அப்படி சொன்னா அந்த குட்டியான என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவா. நான் என்னை எந்த வேலையும் என்னை செய்ய சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படியும் ஐஸ் வச்சுன்னு வரேன். நான் மட்டும் அவங்களை எடுத்து பேசணும்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் மேல கரு வச்சிருவாங்க. அப்புறம் வீட்டு வேலையில என்னையே செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் கௌசல்யா சொகுசா இருப்பா, நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்காம சொகுசா இருக்கிறதுக்காக தான் எப்படியும் அவங்க கிட்ட நல்ல மாதிரி ஆக்டிங் போட்டுன்னு வரேன் நானு. ஏண்டி சரி, நீ மாணி எல்லாத்தையும் பேசின்னு இருக்கிறியே, எங்க நின்று பேசுற? யாராவது ஏதாவது கேட்டு போறாங்க? அம்மா, வீட்டுல யாருமே இல்ல. என்னடி சொல்ற? யாருமே இல்லையா? எல்லாம் எங்க போயிருக்காங்க? இன்னைக்கு அந்த கௌசல்யா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப போறேன்னு ரெடி ஆயின்னு இருந்தா. அவளை ஊருக்கு போக விடாம எப்படியா தடுக்கணுன்றதுக்காக அந்த குந்தாணி கிட்ட போயிட்டு என்ன சொன்ன, இந்த மாதிரி அவ ஊருக்கு போறான், எப்படியா தடுங்கத்த அப்படின்னு சொன்ன. அதுக்கு சரி சரி தடுக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆக்டின்ற? நெஞ்சு வலிக்குதான், நெஞ்சு வலிக்குது, ஐயோ நெஞ்சு வலிக்குது சொல்லிட்டு ஆக்டிங் போடுறாங்கம்மா. முன்ன ஒரு தடவை ஊருக்கு போகாம தடுக்கிறதுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, இந்த தடவை நெஞ்சு வலிக்க சொல்லி ஆக்டிங் போட்டாங்க. அப்படியே நான் வந்து பார்த்தேன். சரி சரி ஆக்டிங் போடுங்க அதை சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் கௌசல்யா வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ வச்சு தூக்கின்னு போயிருக்கா. என்னடி சொல்ற? நெஞ்சு வலின்னு சொன்னாங்களா? நெஞ்சு வலிலாம் புதுசா யாரும் சும்மா சொல்ல மாட்டாங்கடி, ஏதாவது நெசமா வந்துட போகுது. அம்மா சும்மாதாம்மா, சும்மா நெஞ்சு வலிக்குதுன்னு ஆக்டிங் போட்டாங்க, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நெசமா வந்தா கூட வரட்டுமே, என்னப்ப போய் சேரட்டுமே. நான் ஜாலியா இருக்க போறேன் இந்த வீட்டுல. செருப்பு பிஞ்சிரும், விளக்க வார்த்தை எடுத்தாலும் வச்சுக்க.
என்ன சொன்ன ஆ செத்தாலும் உனக்கு பரவாயில்லையா? நான் செத்தாலும் பரவாயில்லன்றவன் நீ இங்க இருக்க ஏற்கனவே இருக்க, ஓடி வெளியே. ஏமா நீயும் ஒரு பொண்ணு தானே, உன்ன மாதிரி தானே கௌசல்யாவும் ஒரு பொண்ணு. இப்படி பழிய போட்டு நீ மான சந்தோஷமா இருக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கல. நீ பண்ண காரியத்தினால கௌசல்யா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கொள்ளாம பேச்சு இல்லாத பேச்சு வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டா. அத்தை 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 என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஐயோ தெரியாம பேசிட்டேன் அத்தை, தெரியாம பண்ணிட்டேன். பாருடி, ஒழுங்கா எழுந்திரிச்சு போயிடு, என் கிட்டே வராத. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், நான் உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. என் கூடவே நின்று எனக்கு கெட்டது நினைக்கிற நீ. நெஞ்சு வலியில துடிக்கிற வந்து நாடகம் ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா நல்லா நடுங்க அப்படியே சொல்லிட்டு போற. அந்த கௌசல்யா மட்டும் வந்து என்னை காப்பாத்தலன்னா என் உயிர் என்னால போயிருக்கும். அத்தை நீங்க ஏதோ கௌசல்யா ஊருக்கு போக கூடாதுன்றதுக்காக பண்றீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாத்த. உண்மையாலுமே நெஞ்சுலி உங்க வந்திருந்தா நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கிட்டே இருப்பேன். பாருடி, என்கிட்ட இதுக்கு மேல போய் சொல்ல நினைக்காத நீ. ஓ பண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி போச்சு. ஓ சுயரபம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் நாடகம் என்கிட்ட செல்லாது. நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவளா இருந்தா சூடு சொரணம் வெக்கம் மானம் ஏதாவது இருக்குதுன்னா என்கிட்ட நீ பேசவே கூடாது. இன்னைக்கு சொல்றதுதான். இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ